வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சின்ன வெங்காய காரக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம் 2 தக்காளி இருந்தால் போதும், சூப்பராக செஞ்சிடலாம். வாங்க இப்போ இது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் சன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கடுகு உளுந்து, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் நம்ம கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இது கூடவே 2 பூண்டு பல்லை தட்டி போட்டுக்கரலாம். சின்ன வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை, ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போ இது கூடவே ஒரு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கரலாம். இது லைட்டாக பச்சை வாடை போகவும் ஒரு 2 தக்காளி மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறணும். கலந்து விட்டுட்டு இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கரலாம். உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வந்திருக்கு. அடுப்பு சிம்மிலேயே தான் இருக்குது. நான் இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கரைச்சி எடுத்திருக்கேன். அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி திரும்ப மூடி போட்டுடலாம். இப்போ இந்த குழம்பு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிச்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. லாஸ்ட்டாக இறக்க போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு கட்டி மண்டவெல்லம் சேர்த்துக்கலாம். மண்டவெல்லம் சேர்க்கும் போது இந்த குழம்பு இன்னும் கூடுதல் சுவையாக நல்லாயிருக்கும். இப்போ சின்ன வெங்காய காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சூடாக சாதம், இட்லி, தோசை கூட சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம லாஸ்ட்டாக எதுக்கு மண்டவெல்லம் சேர்க்குறோம்னா அந்த புளிப்புத்தன்மை காரத்தன்மையை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ரொம்ப டேஸ்ட்டும் கூடுதலாக கொடுக்கும். இப்போ இந்த காரக்குழம்புக்கு நம்ம தேங்காய் ஊற்றுறதுனாலும் ஊற்றலாம், நம்மளோட ஆப்ஷனல் தான். நான் இன்றைக்கி தேங்காய் ஊற்றலை. தேங்காய் ஊற்றி செஞ்சாலும் இதே டேஸ்ட்டில் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சம் முட்டை, கொஞ்சம் அப்பளம் பொரித்து வச்சுருக்கேன். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்ணன் வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.